அனைவருக்கும் வணக்கம். இன்று திண்டிவனம் அருகே உள்ள முன்னூர் முருகன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். இங்கே இருக்கின்ற முருகன் நல்லியக்கோடனுக்கு அருள்பாலித்தவர். முன்னூர் ஈசன் குரு பகவானுக்கே அனுகிரகம் செய்தவர். கந்தக்கடவுள், ஞானகுரு, பூமிக்காரகன், செவ்வாய்க்கு அதிதேவதையும் இவரே. அவர் அருள் இருந்தால்தான் மனை தொடர்பான சிக்கல்கள் விரைவில் விலகிவிடும். நிலம் தொடர்பான வழக்கு இருப்பின் சீக்கிரமே சாதகமான தீர்ப்பு வரும். வீடு வாங்கும் யோகம் கிட்டும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. முன்னூற்று மங்கலம் என்றும் புராணங்களும் சரித்திரமும் போற்றும் ஊர். சோழ மன்னன் குலோத்துங்கனுக்கு நடன கோலம் காட்டி அருளியதால் ஆடவல்லீஸ்வரர் என்று சுவாமிக்கு பெயர். அம்பாள் பிரகன்நாயகி, பிரகஸ்பதியும் அருள் பெற்ற தலம் இது. மூலவர் ஆடவல்லீஸ்வரர் தெற்கு நோக்கி அருள்வது விசேஷ அம்சம். எனவே இங்கே வந்து வழிபட ஆயுள் தோஷம் நீங்கும். இந்த பூலோகத்திலிருந்து சொர்க்கம் செல்ல பாலமாக திகழும் தலம் இது. அது மட்டுமா, சித்தர்கள் சூட்சுமமாக உலாவரும் ஊர் இது. இங்கே உங்கள் மனக்குறைகளை கூறி வேண்டிக் கொண்டால் குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு கனவில் அசிரீரியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தேவியருடன் காட்சி தரும் சுப்பிரமணியர் அவ்வளவு அழகு. இங்கே செவ்வாய்க்கிழமை வழிபாடு விசேஷம். குறிப்பாக சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் வேல் திருவிழா சிறப்பாக நடக்கின்றது. நல்லியக்கோடன் என்ற சிற்றரசனுக்கு முருகன் கனவில் தோன்றி அருளியபடி கேணியில் பூத்த பூக்களை பறித்து அவன் பகைவர்கள் மீது எறிந்தானாம். அந்த பூக்களே வேலாக மாறி எதிரிகளை அழித்தனவாம். நாடு காப்பாற்றப்பட்டதாம். இது சிறுபானாற்று படை என்ற சங்க இலக்கியத்தில் தகவல் உண்டு. சொந்த வீடு வாங்க, மனையில் வில்லங்கம், மனை வாங்குவதில் தடைகள் போன்ற பிரச்சனைகள் நீங்க முன்னூர் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபடலாம். சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். இந்த கோவிலின் கூடுதல் விசேஷம் என்னவென்றால், தேவகுரு பிரகஸ்பதி, தென்முக தெய்வம் தட்சிணாமூர்த்தி மட்டுமின்றி ஈஸ்வரனும் குரு அம்சமாகவே திகழ்வதால் 3 குருமூர்த்திகளை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும். ஆகவே ஜாதகத்தில் குருபலம் இல்லாதவர்கள், கல்வியில் சிறக்க விரும்புவோர், நல்ல உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்களும் முன்னூருக்கு சென்று வழிபடுவது மிகவும் அவசியம், விசேஷம். குடும்பத்தோடு நீங்களும் இந்த கோவிலை தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் உண்டாகும். ஓம் முன்னூர் முருகனுக்கு அரோகரா. நன்றி. வாழ்க வளமுடன்.